மீனாட்சி, மா உங்க அம்மா எங்கம்மா? அம்மா குளிச்சிட்டு இருக்காங்கப்பா. இன்னுமா குளிச்சிட்டு வரல? இவ்வளவு நேரமா குளிப்பா? தாமதமா போயிருச்சுன்னா தப்பாயிருமா? ஏப்பா இவ்வளவு பதறிட்டு இருக்கீங்க? அட என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? பூர்வீக வீட்டை உங்க அண்ணன் வாங்கியிருக்கான். இன்னைக்குதான் பத்திரப்பதிவுன்னு சொல்லியிருக்கான். 2 பேரும் வந்துருங்கன்னு நான் இல்லாதப்போ உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். உங்க அம்மா எனக்கு தகவல் சொன்னா. இப்ப நம்ம போகிறது தாமதமாச்சுன்னா உங்க அண்ணனை பத்தி தெரியுமில்ல, ஆச்சா போச்சான்னு கத்துவான். இது தெரிஞ்சிருந்தும் உங்க அம்மா எவ்வளவு அவசரம் இல்லாம இருக்காளே, அதுதான் எனக்கு. வா மீனாட்சி, எவ்வளவு நேரம்? இந்த வந்துட்டேங்க. பத்திரப்பதிவுக்கு நம்ம போக வேண்டாமா? நேரம் ஆகுது இல்ல? போலாங்க. 10ல இருந்து 12க்குள்ள தானே சொன்னா. விளையாடுறியா நீ? மணி என்ன 11 ஆகி போச்சு. சரிங்க, இப்ப கிளம்பிடலாம். என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? தாமதமாச்சுன்னா உன் மகன் உன்னை தப்பா நினைக்க மாட்டான், என்னதான் தப்பா நினைப்பான். நான் வீடு வாங்குறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கலம்பா, அதனால தான் அவர் தாமதமா வந்தாரும்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏற்கனவே கோபிக்கு நான் சலுகை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அது இதுன்னு எல்லாம் அதிகமா போயிடும். சரி கிளம்பி வா போகலாம். இருங்க, சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டாம இருந்துட்டேன், அதை மட்டும் தாளிச்சு ஊத்திட்டு வந்துடுறேனே. இப்ப நீ வர போறியா இல்லையா? தாளிச்சு கொட்டுறாளும் தாளிச்சு. இப்ப நம்ம போகலன்னா அவன் நம்ம தாளிச்சு கொட்டுவாமா? சரிங்க, இப்ப ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வரேன். அதான் காலையில உங்கள்ட்ட சொன்னேன், பத்திரம் பதியத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் துக்கம் விசாரிக்க போலாம். நீங்க தாங்க கேட்கல. ஏன் மீனாட்சி, இவன் பத்திரப்பதிவு வச்சிருக்கான்னு முன்னாடியே சொன்னானா? நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மாத்தி இருக்கலாம். இன்னைக்கு காலையில தானே தெரியும். இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கான்னு தெரியாம ஜெகநாதனுக்கு போனை போட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டேன். ஆட்டோவையும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். வரேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா நல்லா இருக்குமா? ஏங்க, இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா முடியுமா? துக்க வீட்டுக்கு போயிட்டு குளிக்காம என்னால எப்படிங்க கிளம்ப முடியும்? உன்னை யாருமா குளிக்க வேண்டாம்னு சொன்னாங்க? சீக்கிரமா குளிச்சுட்டு வந்தான்னு சொன்னேன். நீ பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத, கிளம்பு வா. ஏ ராகினி, சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிடுறியா? அப்புறம் அடுப்புல கரங்கிழங்கு மசியல் வச்சிருக்கேன், தண்ணி வச்சிராம பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. இப்ப ரெடி. அடி பிடிச்சிச்சுன்னா தீஞ்ச வாசனை வந்துரும், அப்புறம் நல்லா இருக்காது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்மா. போமா நீ கவுத்திரி வேண்டானே அவட்ட சொல்லிட்டு இருக்கேன். அம்மா நீ முதல்ல கிளம்பு. அப்பா ரன்னிங் ரேஸ்ல ஓட மாதிரி ரெடியா இருக்காரு. இன்னும் 1 நிமிஷம் லேட் ஆச்சு, உன்னை விட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் போமா. நீ பாத்துக்கடி. சரி கீதா, சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டு காமுகவே மகேசி கூட்டிட்டு மலரணி பாத்துட்டு வந்துடலாம். சரி வா. என்னப்பா, அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? நான் தான் சொன்னேன்லப்பா, அவ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப பாருங்க, தேவையில்லாம அவளை போய் கூப்பிட போய் என் மரியாதை கெடுத்த மாதிரி கடைசியில் உங்க மரியாதையும் கெடுத்துட்டால. ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவ ஏதோ வருத்தத்துல இருக்க. என்னங்க நீங்க என்ன வருத்தமா வேணா இருக்கட்டுங்க, அதுக்காக வராமையா இருக்கிறது? சொந்த வீடு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அவன் ஒரு வெள்ளை வெட்டி கூட வாங்கிக்க முடியாம முடிய பிதிங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏங்க இப்ப எதுக்கு உங்களை பத்தி பேசுறீங்க? சும்மா இருங்க. நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மக எங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் மரியாதையோடயும் தான் நடந்துக்கிட்டா. என்கிட்ட தான் அப்படி நடந்துக்கல, உங்ககிட்டயாவது அப்படி நடந்துக்கிட்டாலே அது வரைக்கும் பரவாயில்ல. ஆனா இவ்வளவு அன்பாவும் மரியாதையும் நடந்துக்கிட்டவ ஏன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரல? என்ன பிடிக்கலன்னு தானே வரல. பிரசாத், நீ ஏன் எதையாவது நினைச்சுக்கிட்டு ஏன்பா இப்படி குழப்பிக்கிற? இல்லம்மா, காரைக்குடியில இருக்கிற யாருக்குமே என்ன பிடிக்கல. எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை விட அந்த கோபி தான் முக்கியம்னு அவன் மாமனார் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போயிட்டாங்க. என் சுக துக்கத்துல பங்கெடுத்துக்க வேண்டிய என் பொண்டாட்டி எனக்கு என்னடான்னு விலகி நிக்கிறா. யாருக்கு நான் வேண்டாம் போல இருக்கு. யாருக்கு என்ன பிடிக்கலங்கும் போது யாருக்காக நான் இதெல்லாம் செய்யணும்? மாப்பிள்ள, நீ இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறது என்னால முடியல மாப்பிள்ள. என்னால கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல. பிரசாத் தம்பி, அங்க எல்லாம் ரெடி. கையெழுத்த போட்டு கைரேகை திருப்பணும்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வாங்க தம்பி, வாங்க 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 மாமா வாங்க. தம்பி, உங்க பூர்வீக வீடு உங்க கைக்கே வந்துருச்சு. இந்த வீடு என் கையில இருந்து உங்க கைக்கு வந்த நேரம் உங்க வீட்டுல பாலும் தேனும் ஆறா பெருகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. இந்த வீட்டை கூட ரிப்பேர் பண்ணாம அம்புட்டு ஓட்ட உடசலாவே இருக்கு. நீங்க சொல்ற அந்த பாலும் தேனும் அந்த ஓட்டக்குள்ளே தான் ஒழுகுமா? மாப்ள கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? ஏங்க, அந்த வீட்டோட நிலைமை பத்தி சொன்னேன், அது தப்பாங்க? இங்க பாருங்க, என் மாப்பிள்ள இப்படி லூஸ் தனமா தான் பேசுவாரு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால என்னங்க, பரவாயில்ல. நான் என்ன அவருக்கு என் பொண்ணையா கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே பேசிட்டு போறாரு. தம்பி, பிரசாத்தோட தாத்தா கிட்ட எங்க அப்பா அந்த வீட்டை வாங்கும்போது நல்ல நிலைமையில தான் வாங்கினாரு. அத நல்ல நிலைமையில நான் திருப்பி கொடுக்கணும், அதுதான் முறை.
ஆனா இனிமே ரிப்பேர் பார்த்து கொடுக்கணுன்றதெல்லாம் கொஞ்சம் நடக்காத காரியம். அதனால பிரசாத் தம்பியோட முகத்துக்காகவும் பழக்கத்துக்காகவும் வீட்டோட கிரயத்திலிருந்து ஒரு 5 லட்சம் ரூபா கழிச்சுக்கிறேன். என்ன தம்பி, சரிதானே? திருப்தி தானே? சரிங்க. போதுமா? சரிங்க சரிங்க. இந்தாங்க தம்பி, இதுல 5 லட்சம் ரூபா இருக்கு. இந்த பணத்தை வச்சு வீட்டை மராமத்து பண்ணிக்கங்க. என்ன சுப்பு தம்பி, சொல்லுங்க. சரிதானே? சந்தோஷயா. நான் சில பேர் மாதிரி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேன். சார், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். ரொம்ப பெரிய விஷயம் சார் நீங்க பண்ணது. கையில வந்த பணத்தை யாருமே திருப்பி தரமாட்டாங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்து எங்க வீட்டை திருப்பி வாங்கினதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இதுல என்ன தம்பி இருக்கு? வேலை செஞ்சு கொடுக்காம பணமா திருப்பி கொடுக்கறேன், அவ்வளவுதான். சரி தம்பி, அப்ப நான் புறப்படுறேன். ரொம்ப நன்றி. உங்க எல்லார்ட்டையும் உத்தரவு வைக்கிறேன். சரிங்க, சரிங்க. வரேன். வாங்க. சரிப்பா, வாங்க போலாம். வா. வண்டியில உட்காருங்க. அதுல போ. போய் வண்டியில இருங்க. மாப்பிள்ள நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், நீ உட்காரு மாப்பிள்ள. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. நீங்க போலானே. என்னங்க வெளியில யாருமே காணோம்? உள்ள இருப்பாங்க, உள்ள போய் பார்க்கலாம் வா. ஐயா, இந்த சர்ச்சுக்கு எதிர ஒரு வீட கிரயம் பண்ற விஷயமா பிரசாத்னு ஒருத்தர். ஆமா, இப்பதான் பத்திரம் பதிவு பண்ணிட்டு போறாங்க. என்னது பதிவு பண்ணிட்டு போறாங்களா? ஆமாமா, இப்பதான் போறாங்க. வெளியே பார்க்கலையா நீங்க? கிளம்பிட்டாங்க போல இருக்கு. சரி, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. என்னங்க நாம தான் வாரன்னு சொல்லியிருந்தோம்ல, அப்புறம் என்ன அவனுக்கு அவசரம்? தெரியலையே, ஃபோன் பண்றேன் பிரசாத் பாப்போம். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நம்ம லேட்டா வந்தோன்னு கோவம் போல இருக்கு. இப்ப என்ன போற வழியில புஷ்பா வீட்டுல போய் பார்த்துட்டு போலாமா? வேண்டாம், இப்ப நம்ம எது பேசினாலும் அவன் கோவப்படுவான். மெதுவா சமாதானப்படுத்திக்கலாம். போலாம் வா. என்ன கண்ணு, உன்னோட உடஞ்ச வலையெல்லாம் தோட்டத்தில் போட்டனே எடுத்துக்கிட்டியா? நீ எடுத்திருப்ப, உன் மொழியை பார்த்தாலே தெரியுது. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, ஒவ்வொன்னா வரிசையா வரும் பாரு. வேண்டாம், அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. ஐ, எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் உன்னோட ஞாபகமா நான் என்னத்தை வச்சுக்கிறது? ப்ளீஸ் வேண்டாம், எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். சரி, நான் கொடுத்துட்றேன். நீ பதிலுக்கு என்ன கொடுப்ப? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. எங்க அம்மா வந்துட போறாங்க, ப்ளீஸ் போயிரு. என்ன வந்த உடனே போ சொல்ற? நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லியே. நீ என்ன கொடுப்ப? என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியலையா? சரி, நானே சொல்லிடுறேன். ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடு. என்னது 3 லட்சமா? நான் எங்க அவ்வளவு பணத்துக்கு போவேன்? அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? என்கிட்ட அவ்வளவுலாம் இல்ல. சுமதி, அங்க என்ன பண்ற? இல்லம்மா, இந்த வந்துடுறேன் போ. வேலை இருக்கு, சீக்கிரம் வா. அம்மா, இங்க தானே இருக்கேன், வந்துடுறேன் போ. சீக்கிரமா உள்ள வா. புத்திசாலி பொண்ணுதான், நல்லா சமாளிச்சு அனுப்பிட்டியே. சரி, நீ கூட நான் பாட்டு போயிடுறேன். என்ன என்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? என்ன கண்ணு, ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் இல்லங்கிற? என்கிட்ட வந்து கேட்டினா நான் அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? திருடு. உங்க வீட்டுல நகையெல்லாம் இருக்குல்ல, அதை திருடி அடமானம் வச்சு பணம் கொடு. அதை வாங்கிட்டு நான் போயிட்டே இருக்கேன். என்ன முழிக்கிற? நான் கேட்ட பணம் மட்டும் என் கைக்கு வரலன்னு வச்சுக்கோ, உன் குடும்பமே நாசமாயிடும். எது வசதி? ஒழுங்கா நான் கேட்ட பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. உன்னை தொந்தரவு பண்ணாம நான் போயிட்டே இருக்கேன். சரி, நான் பாக்குறேன். நீ முதல்ல இங்க இருந்து போ. இங்க பாரு, நாளைக்கு உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். காசு எப்ப ரெடி ஆகும்னு நீ சொல்லணும். என் போன் இப்ப என்கிட்ட இல்ல, எங்க அம்மாட்ட தான் இருக்கு. அப்படியா? சரி விடு. அப்போ உன் மொபைலுக்கு நான் ஃபோன் பண்ணல, உங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்றேன். லேண்ட்லைன் நம்பர் தான் என்கிட்ட இருக்கே. வேண்டாம், வேற யாராவது எடுத்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். வேற யாரும் எடுக்காம நீ தான் பாத்துக்கணும். போன் அடிச்சா நீயே பாஞ்சு வந்து எடு. உனக்காக நான் வேணா ஒண்ணு பண்றேன்.
போன்ல பேசும்போது நான் ஹிந்தில பேசுறேன், நான் தான் பேசுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ பேசணும். வேற யாராவது எடுத்தாங்கன்னா கட் பண்ணிட்டு மறுபடியும் 15 நிமிஷம் கழிச்சு உனக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்ப நீ தான் எடுக்கணும். போனை எடுக்காம டிமிக்கி கொடுத்தேன்னு வையே, போனை யார் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட விஷயத்தை போட்டு உடைச்சிருவேன். என்ன புரியுதா? இல்ல வேண்டாம், நானே போன் எடுத்துறேன். முதல் தடவை போன் எடுத்துறேன். நீ யார்கிட்ட எதையும் சொல்லிராத ப்ளீஸ். நான் சொன்ன மாதிரி நீ பணத்தை கொடுத்துட்டினா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, நீ உள்ள போ. நான் காவலுக்கு இருக்கேன், நீ போ. அண்ணி அண்ணி எனக்கு டிலே பண்ணாம ராகினி கல்யாண விஷயமா உடனே குகன் வீட்டுல போய் பேசுங்க. என்ன மலர், எந்த நேரத்துல எதை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த வீடு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கா? நல்ல விஷயத்த பேசுறதுக்கு எதுக்குங்க நேரம் காலம்? போனவளை நினைச்சு துக்கப்பட்டுட்டு இருக்கிறவங்கள மறந்துடக்கூடாதுங்க. அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். மலர், நீ ரொம்ப பயப்படுற மலர். பயம் இல்லைங்க, சுதாரிப்பா இருக்கணும்னு சொல்றேன். ரோஹிணி இப்பெல்லாம் பண்ணிக்கிற பொண்ணு இல்லைங்க. ராகினி விட ரொம்ப போல்டான பொண்ணு அவ. உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியுமே, நீங்க தான் அவளோட பழகி இருக்கிறீங்களா? ரோஹிணி இப்பெல்லாம் மனசு உடைஞ்சு இந்த மாதிரி காரியம் பண்றவளே கிடையாது. ராகினியாவது ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும்னு தயங்கவா யோசிப்பா. ரோஹிணிக்கு அப்படிப்பட்ட தயக்கம்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவளே ஏமாற்றத்தை தாங்க முடியாம இப்படி ஒரு முடிவு எடுத்தானோ நம்ம உஷாரா இருக்கணுங்க. மனுஷ மனசு தன்னுடைய நம்பிக்கை எப்ப கைவிடன்னு யாருக்குமே தெரியாது. கைவிட்ட நம்பிக்கை எடுத்து நிறுத்ததுக்கு 1000 பேர் இருந்தாலும் அதை தாங்கிக்கிற ஆளா இருக்கணும்லங்க. ரோஹிணி விஷயம் சரியில்லைன்னு நமக்கு தெரிஞ்சும் தயங்கிறதால அவளை இழந்துட்டோம். ஒரு தடவை பாடம் படிச்சது போதும். இதுக்கு மேல ராகினி விஷயத்துல எந்த தயக்கமும் இல்லாம ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். ஆமாங்க, ராகினிக்கும் முதல் கல்யாண ஃபெயிலியர்ல ராகினி மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க தயங்காம குகன் வீட்டுல போய் பேசுங்க. ஏமலர், ராகினிக்கும் குகனுக்கும் ஏற்கனவே கல்யாணங்கிற அளவுக்கு வந்து நிச்சயார்த்தம் நடக்க போற நேரத்துல அந்த நிச்சயார்த்தம் நின்னு போறதுக்கும் அங்க ஒரு கைகலப்பு நடந்ததுக்கும் காரணம் நான் ஆயிட்டேன். இப்ப நானும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த கல்யாணத்தை பத்தி எப்படி நான் பேச முடியும்? ஏங்க, அதெல்லாம் அதை கேடு கிட்ட சுப்பு பண்ண வேலைங்க. நீங்க போய் பேசுனீங்கன்னா எல்லாம் சரி ஆயிடும். ஆமாங்க, கொலைகேஸ்ல நீங்க ஜெயிலுக்கு போனதால் தானே நிச்சயதார்த்தம் நின்னுச்சு. இப்பதான் நீங்க வெளியில வந்துட்டீங்களே, உங்க மேல போட்டு கேஸ் எல்லாம் போய் நிரூபணம் ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க, போய் பேசுனா ஒத்துக்குவாங்க. போய் பேசுங்க. வீட்டுல துக்கம் நடக்கும்போது எப்படி கல்யாண பேச்சு பேசலாம்னு யோசிக்காதீங்க. ராகினியோட கல்யாணம் மூலியமா தான் ரோஹிணியோட துக்கத்தை தாண்டணும். ரோஹிணி போன துக்கம் ராகினி கல்யாணத்துல ஆறட்டும். நீங்க போய் பேசுங்க. எப்படி வந்து இந்த கல்யாணத்தை முடிக்க பாருங்க. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எப்படி மலர் உன்னால இப்படி யோசிக்க முடியுது? நீ இழந்திருக்கிறது உன் தங்கச்சிய, ஆனா இந்த நேரத்துல கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறது ஏன் தங்கச்சிக்கு? இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே நான் பேசுறேன் மலர். குகன் வீட்டுல போய் பேசுறேன். என்னென்ன ஒண்ணுல மலருக்கு ரோஹிணி போன துக்கம் ஜாஸ்தி.
அந்த இழப்ப அடியோட மறந்துட்டு உன் வாழ்க்கைய பத்தி நினைச்சு குகன் வீட்டுல போய் கையோட கல்யாண விஷயத்த பேசுங்கன்னு சொல்லுது. எதுக்குடா எங்களை ஜாமீன் எடுத்த? என்ன சார் அப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ற? கட்ட பொண்டாட்டி செத்து போயிட்டா, சொந்தக்காரங்களா நீ வேணான்னு சொல்லி விலகி போயிட்டாங்க. என்ன மனுஷனா மதிக்கிறது கூட இங்க யாரா இருக்கா? வெளியே வந்து நான் என்ன செய்ய போறேன்? நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறதாடா நியாயம். பேசாம ஜெயிலே விட்டுருக்க வேண்டியதானே? என்ன சார் நீங்க? யார் தான் தப்பு பண்ணல? நம்மளுக்கு வேண்டியவங்க செத்து போயிட்டாங்கன்னா அதுக்காண்டி கூட நாமளும் சாவா சார் முடியும்? விடுங்க சார், எல்லாம் காலப்போக்கில மறந்துடும் சார். தம்பி, என் பொண்டாட்டி கூட என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலடா. ஆனா எங்க கிட்ட வேலை பார்த்த விசுவாசத்துக்காக எங்களை ஜாமீன்ல எடுத்த பாத்தியா? உண்மையிலே சொல்றேன்டா, நீ ரொம்ப பெரிய மனுஷன்டா. சார், உங்களை ஜாமீன் எடுத்தது நான் இல்ல. என்னது, நீ இல்லையா? அப்ப வேற யாரா எங்களை ஜாமீன்ல எடுத்தது? உங்களை ஜாமீன் எடுக்க சொன்னது பழனிசாமி சார் தான் சார். என்னது, பழனிசாமி? ஆமா சார், அவர் தான் எடுக்க சொன்னாரு. டேய், அப்பனா பழனிசாமி வெளிய வந்துட்டானா? இல்ல சார், பழனிசாமி சாருக்கு ஜாமீன் கிடைக்கல. என்னடா சொல்ற நீ? ஏன் சார், நாங்களும் பழனிசாமி ஒரே கேஸ் தானே? எங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் போது அவனுக்கு ஏன் சார் கிடைக்கல? நீங்க எல்லாரும் ஒரே கேஸ்னாலும் உங்க மேல வெறும் சதி குற்றச்சாட்டு தான் இருக்கு. ஆனா பழனிசாமி மேல கொலை குற்றச்சாட்டு. பழனிசாமி தான் இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். அதனால ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சார், எங்களை கொண்டு போய் அடைச்சு வச்ச பழனிசாமி தனக்கே ஜாமீன் கிடைக்காம ஜெயில இருக்கும்போது எங்களை எதுக்காக ஜாமீன் எடுக்கணும்? அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? சார், பிரயோஜனம் பார்த்து பழனிசாமி சார் இந்த வேலையை செய்ய சொல்லல. இவ்வளவு ஸ்நேகமா பழகிட்டு உங்க மனசு நோகுற மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டமே சொல்லிட்டு அதுக்கு பிராயச்சித்தமா தான் இந்த வேலையை செஞ்சாரு. பிராயச்சித்தமா? ஆமா சார், என்னதான் கடைசி நேரத்துல உங்க கூட சண்டை போட்டு கசமுசான சில வேலைகளை பண்ணிட்டாலும் அடிப்படையில உங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் சார் அவர் மனசுல இருந்துச்சு. உங்க மனைவி ரோஹிணி செத்து போனது அவர் மனசை ரொம்ப ஆழமா பாதிச்சிருச்சு சார். தான் ஸ்நேகிதனோட பொண்டாட்டி சாவுக்கு நம்ம காரணமாயிட்டமேண்டு அவர் ரொம்ப நொந்து போயிட்டார் சார். அதோட இல்லாம நான் தான் கொண்டேன், எதுக்காக சிவாவும் ராசப்பாவும் ஜெயில இருக்கணும்னு ரொம்ப வருத்தப்பட்டார் சார். நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறது நியாயம், என்ன நம்பின என் ஸ்நேகிதனும் அவங்க அப்பாவும் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்ன்றார் சார். நான் வெளியில வரணும் இல்லையோ, என் ஸ்நேகிதனும் அவங்க அப்பாவும் முதல்ல வெளியே எடுங்கன்னு சொல்லி சொன்னார் சார். அதனாலதான் வக்கீல் சாரை வச்சு உங்களை வெளியில எடுத்தேன் சார். மெய்யரு, பழனிசாமி மேல எங்களுக்கு பயங்கரமான ஆத்திரம்டா. எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானேன்னு சரியான கடுப்புல இருந்தோம். ஆனா அவன் இவ்வளவு நல்லவனா இருப்பான்னு தெரியாம போச்சுடா. டேய், நான் பழனிசாமியை பார்க்கணும்டா. வக்கீல் சார், நாங்க மனு போட்டு பழனிசாமி பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? இல்ல சார், பழனிசாமி சார் தன்னை யாரையும் பார்க்க விரும்பல சார். ஏன்டா பார்க்க விரும்பல? இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு எப்படி அவங்க மூத்தல முழிக்கிறதுன்னு சொல்லி கேட்கிறார் சார். அதனால ராசப்பாவும் சிவாவும் என்னை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்கடா, வேண்டாம்னு சொல்லிருந்தாரு சார். உங்க 2 பேர் முகத்தையும் பார்க்கற தைரியம் அவருக்கு இல்ல சார். தப்பாடுதுக்காங்க சார், அவரை பார்க்கறதுக்கு நீங்க எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். கோர்ட்ல கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு சார், நாங்க போய் பார்க்குறோம். ஏதாவது உதவி ஒத்தாசை வேணும்னா என்ன கூப்பிடுங்க சார். சரி மயிரு, ரொம்ப நன்றிடா. பழனிசாமியை நாங்க தான் பார்க்க முடியாது, நீ பாப்பே இல்ல. பார்க்கும்போது நாங்க ரொம்ப நன்றி சொன்னோம்னு சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்றேன் சார், நாங்க வரோம் சார். வரேன் சார். சரி சார். ரொம்ப புல்லரிக்காத. நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணம் பழனிசாமி தான். அத்த மறந்துடாத. அப்பேற்பட்டவன் இன்னைக்கு நம்மளை காப்பாத்தி வெளியே கொண்டு வரானா அவன் நல்லதுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. டேய், அவன் நல்லதுக்கு செஞ்சானோ கெட்டதுக்கு செஞ்சானோ நம்மள வெளியே கொண்டு வந்துட்டான்ல, அது பெரிய உதவி இல்ல. அதுக்கு தாண்டா நான் அவங்களுக்கு நன்றி சொன்னேன். நான் பண்ணாத கொலைக்காக என்னை ஜெயிலுக்கு போக வச்சான் அந்த பழனிசாமி. அத நான் பொறுத்துக்க தயார். ஏன்னா அந்த சதி திட்டத்துல நானும் இருந்தேன், நானும் பாவம் பண்ணேன். ஆனா என் பொண்டாட்டி என்னப்பா பாவம் பண்ணா? அவன் எதுக்காக சாவணும்? அவன் சாவுக்கு காரணம் பண்ண பழனிசாமிய நான் சும்மா வர மாட்டேன்ப்பா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நம்மளை இந்த பழனிசாமி வெளியே கொண்டு வந்ததே ஒரு நல்லதுக்கு தான். அப்பதானே அவனை நான் கொன்னு என் பொண்டாட்டி சாவுக்கு நான் பழி தீர்த்துக்க முடியும்.